இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சகோதரர்களை விவாகரத்தானதற்கு பிறகும் கூட சுமூகமாக ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒருவர், அவருக்குள் விவாகரத்தாகிவிட்டது. அப்ப விவாகரத்தாகும் போது அந்த விவாகரத்தை அவர் பண்ணல, ஆனா அந்த நேரம் நெருங்குது. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் நீங்க உங்க மனைவியை விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர் ஸ்டில் ஷீ இஸ் மை வைஃப், இது இன்னும் அவன் என் ஒய்ஃப் தான், அதனால என் ஒய்ஃபுடைய குற்றத்தை நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன், பதிலே சொல்லல. விவாகரத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே ஆள் கேட்கறாங்கன்னா, சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க, நன்மையோ தீமையோ, பட் அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே இல்லையா, என்ன செய்தி, என்ன செய்தியே இல்லையா, நான் என்ன தினத்தந்தியும் தினமணியுமா டெய்லி உனக்கு செய்தி தரேன், ஆனா நம்ம செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு. அப்ப கரெக்டா நோட் பண்ணி, இப்ப தலாக் ஆயிடுச்சு, இப்ப போனா நமக்கு மெசேஜ் கிடைக்கும். நேரா ஷேக், இப்ப நீங்க தலாக் விட்டீங்களே, என்ன காரணத்துக்காக தலா விட்டு, நான் அவளை தலாக் விட்டுட்டேன், அவன் அந்நிய பெண், அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இதுதாங்க ஹிக்மத்து, இதுதான் பாலிசி. அப்படிதானே? தலாக் ஆவரண்ட எப்படி ஸ்மெல் பண்ணி எவ்வளவு அழகா கேட்கிறாரு, என்னாச்சு என்னாச்சு, அவன் என் ஒய்ஃப், அவளை பத்தி நான் எப்படி அவன் ரகசியத்தை வெளியே சொல்லுவேன், தப்பு தான், அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு போயிட்டார். அதே ஆளு திரும்ப இப்பதான் நீங்க தலாக் விட்டீங்களே, என்ன காரணத்துக்காக தலாக் விட்டீங்க, இப்ப அவளுக்கு அந்நிய பெண், அவளை பற்றி நான் இப்ப எப்படி விட்ட பேச முடியும்? எவ்வளவு அற்புதமாக முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. இதுதான் அதபு, இதுதான் மரபு, இதுதான் என்னது ட்ரெடிஷன், இதுதான் அதபு, இதுதான் மரபு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை வரணும். அப்போ இன்றைக்கு